யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். பிராணிம பயிற்சி செஞ்சுட்டு தியானம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, முதல்ல நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் இந்த பயிற்சி மூலமாக அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். உடல் நல்ல இந்த பிராணிம பயிற்சி கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நோய்கள் வராமல் தடுக்கும். நோய்கள் வந்தாலும் நோய் இருக்கக்கூடிய நோய்களை கண்ட்ரோல் கொண்டு வரும், இல்லை குணப்படுத்திடும். சில நோய்கள்லாம் போயிடும், நிறைய நோய்கள் போயிடும் இந்த பயிற்சி செய்கிறதுனால. அதாவது நிறைய அடிக்கடி வட்ட தலைவலி வர்றது, இடுப்பு வலி வர்றது, மூட்டு வலி வர்றது, கால் வலி வர்றது, அடிக்கடி சளி பிடிக்கிறது, தூக்கம் வராமல் இருக்கிறது, என்னென்ன இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள், அது ஒரு கணக்கு இல்லாமல் அப்படியே அடிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி அதை தவிர்த்து அப்புறம் ப்ரெஷரு, அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் டயபெட்டிஸு, அது இந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த பிராணாயாம பயிற்சியெல்லாம் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால், தியானம் கரெக்டான முறையில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். சிலருக்கு குணமாகிறது உண்டு, பல வருடங்கள் செஞ்சுட்டே வராங்க, குணமாகிடுது. சிலருக்கு ப்ரெஷர்லாம் நல்லா இருக்குது, சுத்தமாக மருந்து இல்லாத அளவுக்கு கூட கொண்டு போயிடும். சில பேர் டயபெட்டிஸ் சொல்லிட்டு இருப்பாங்க, பார்த்தீங்கன்னு சொன்னால் மருந்து சாப்பிட்டு மருந்தும் அது கேட்காம கடைசியில் அது ஊசி போடுற அளவுக்குலாம் கூட இருந்தவர்கள் கூட இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சு கடைசியில் அது ஊசி போடுறதெல்லாம் குறைஞ்சி அப்புறம் மருந்து சாப்பிட்டாங்க. மருந்து சாப்பிட்றதும் குறையறதுக்கு அளவுக்கு கொண்டு போகும் படிப்படியாக யோக சக்தி என்பது. அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஆக சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், உடல் ஆரோக்கியம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.